சபரிமலை கருவறை கூரையில் இருந்த கருப்பு நிற கரையானது உச்சநீதிமன்ற அனுமதி பெற்று தண்ணீரால் கழுவி அகற்றப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். இந்த கரை எதனால் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விளக்கம் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கா? தற்போது அங்குள்ள சூழல் என்ன? சபரிமலை ஐயப்பன் கோவில் மாதாந்திர பூஜைக்காக கடந்த 14ஆம் தேதி திறக்கப்பட்டது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு அனுமதி பெற்று அந்த தங்க திருட்டு வழக்குல சிறப்பு புலனாய்வு குழு அங்க ஆய்வு பண்ணாங்க. அதை முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அதாவது ஐயப்பனுடைய கருவறை மேற்கூரையில ஒரு கரை ஏற்பட்டிருந்தது. இதை பார்த்த பக்தர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைந்தாங்க. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேவசம் போர்டு அதிகாரிகள் அந்த கரை என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தாங்க. ஒருவேளை ஏதாவது திராவகமா இருக்கலாமா, இல்ல ஐயப்ப பக்தர்கள் நெய்யை கொண்டு ஐயப்பனுக்கு மேல ஊத்துறதுக்கு பதிலாக இது மேல ஊத்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்துகிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கரையை அகற்றலாம், தண்ணீர் ஊற்றி அகற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொன்னதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேல் சாந்தியற்ற அனுமதி பெற்று அவருடைய அனுமதியை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உயர்நீதிமன்றத்திலையும் இதற்கான அனுமதியை பெற்ற பின் தண்ணீர் ஊற்றி அந்த கரையை அகற்றிருக்காங்க. இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் யாராவது நெய்யை ஊத்துனதுனாலதான் இந்த கரை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கடந்த காலங்கள்ல வெயில் ஜாஸ்தியா இருந்ததுனால இந்த கரை தெரியாம இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பிச்சதுனால அந்த டஸ்டோட சேர்ந்து அந்த நெய் குளிர்றப்போ கருநிறம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த கரை பற்றிய விசாரணை தேவசம் போர்டு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி சிவசபாபதி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.